ஒரு இரவு நேரம் 1968 டிசம்பர் 20 அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலம். கிறிஸ்மஸ் வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கு. அந்த குளிர் இரவில் காதல் ஜோடியான டேவிட் மற்றும் பெட்டிலு அவங்களோட காரை வந்துட்டு சாலையில் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு, அமைதியான பிளேஸை நிறுத்திட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க காரில். சுற்றியும் யாரும் இல்லை. திடீர்னு ஒரு கார் வந்து அவங்க காருக்கு பின்னாடி நிற்கிது. அதிலிருந்து ஒரு நபர் வந்து இறங்குறான். அவன் மெல்ல அவங்களோட காரை நோக்கி நடந்து வரான். சில நொடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி. அந்த துப்பாக்கி சவுண்டு வந்து அந்த இரவின் அமைதியவே உடைச்சிருக்கு. சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இறந்தும் போயிட்டாங்க. போலீஸார் வந்துட்டு இதை வந்துட்டு சாதாரண ஒரு கொலை வழக்காகவே நினச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு பயங்கர விளையாட்டின் தொடக்கம்னு அவங்களுக்கு தெரியலை. சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு காதல் ஜோடி இதே மாதிரி தாக்கப்படுறாங்க. இந்த தடவை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உயிர் தப்பிச்சிடுறாரு. அவர் கூறிய தகவல் வந்து போலீஸுக்கு வந்துட்டு ஒரு முக்கிய தடயத்தை அளிக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி இருந்தான் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு நான் பயத்தில் ஒழுங்காக பார்க்கல அவன் மூஞ்சியை சொல்லிட்டு அவன் சொன்னதில் வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. ஆனால் குற்றவாளி வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மக்களோட மக்களாக ஆகிட்டான். இந்த வழக்கு எப்படி மாறப்போகிறதுன்னு இன்னும் யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. சில நாட்கள் பார்த்திங்கன்னா 3 செய்தித்தாள்களுக்கு வந்துட்டு 3 கடிதங்கள் வருது. அதாவது லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட்டு செய்தித்தாள்களுக்கு வந்துட்டு 3 லெட்டர்ஸ் போகுது. அதில் வந்துட்டு ஒரு வரி மட்டும் அனைவரையும் உரைய வச்சுருக்கு. இந்த கொலைகளை செஞ்சது நான் தான். அதோட வித்தியாசமான சில பல குறியீடுகள் அதில் இருந்திருக்கு. இதை நீங்கள் செய்தித்தாளில் போடுங்க, இல்லைனா நான் மீண்டும் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு போட்டு மிரட்டி அவன் அனுப்பியிருக்கிறான். அந்த லெட்டரில் அவன் எழுதுனது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு மிரட்டல் மாதிரி தெரியலை. அவன் உண்மையாகவே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பயத்திலே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நைட்டானால் யாருமே வெளியில் போகிறதில்ல, வீட்லேயே தான் இருந்திருக்காங்க. போலீஸார் பார்த்திங்கன்னா இரவும் பகலாக விசாரணை நடத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து ஒரு கடிதம் வருது. அது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இனிமேல் வந்து அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து என்ன ஜோடியாக் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே அழைக்கலாம். அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இடம் பிடிக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜோடியாக் தொடர்ந்து வந்து கடிதங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். போலீஸாரை வந்துட்டு கேலி பண்ணுறான். நான் முடிஞ்சால் என்னை பிடிச்சி காட்டுங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு போலீஸுக்கே சவால் விட்டு இந்த மாதிரி லெட்ரு போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். 1969 பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்படுறாரு. அந்த சம்பவம் நடந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கடிதம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவரை கொன்றது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக் எழுதியிருந்திருக்கான். இப்போது வந்து இது ஒரு சாதாரண கொலை வழக்கு இல்லை. அதாவது ஒரு கொலையாளி வந்தீங்கன்னா ஒரு முழு நாட்டோடைய விளாண்டுக்கிட்டு இருக்கான், கொண்டுட்டு லெட்டர் போட்டு விளாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் நினைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேரை சந்தேகப்படுறாங்க. பல பேருக வெளில வருது. அதாவது எவன் சந்தேகம் இருக்கிறவங்களாம் தூக்கி அவனை வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. ஜோடியாக் கில்லர் யாருவன்? அவன் சாதாரண மனுஷனா, இல்லை ஒரு போலீஸா, இல்லை ஒரு ஜீனியஸானு இது வரைக்கும் அவனோட உண்மையான அடையாளம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. அதனால் தான் உலகில் மிகப்பெரிய தீர்க்கப்படாத ஒரு கொலை மர்மங்களில் ஒன்றாக இந்த வழக்கு இன்னும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் உண்மை வெளியே வருமா, அல்லது ஜோடியாக் கில்லர் என்ற பெயர் என்றென்றும் ஒரு மர்மமாகவே இருக்குமான்னு அதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்ச். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.